H. மன்றோ அவர்களின் திறந்த மடிப்புக் கதவு. என் சித்தி சிறிது நேரத்தில் கீழே வருவார்கள் திரு நட்டேல் என்று ஒரு 15 வயது பெண் கூறினாள். அதுவரை நீங்கள் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். பிரேம்டன் நட்டேல் அந்த பெண்ணை புகழ்ந்து பேச முயற்சி செய்தார். அவள் சித்தி வருவதற்கு முன் தனிப்பட்ட முறையில் இதேபோல அந்நியர்கள் சந்திப்பில் தன்னுடைய நரம்பு வியாதிக்கு எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைக்கு ஏதுவாக இருக்குமா என்று எண்ணினார். எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்று அவரின் சகோதரி அவர் இந்த கிராமப்புற போக்கிடத்திற்கு இடம்பெயரும்போது சொன்னாள். உன்னை அங்கே புதைத்துக் கொள்வாய். யாருடனும் பேச மாட்டாய். உன் நரம்புகள் இன்னும் மோசமாகிவிடும். எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் அறிமுக கடிதம் கொடுக்கிறேன். சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள். பிரேம்டன் அவன் சந்திக்க வந்திருக்கும் திருமதி சாஃபில்டன் இந்த நல்லவர்களில் ஒருவராக இருப்பாரா என்று எண்ணினார். இங்கு இருப்பவர்களில் நிறைய பேரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் அந்த பெண். அதிக நேரம் மௌனமாக இருந்த பின், எவரையும் தெரியாது. என் சகோதரி 4 வருடங்களுக்கு முன்பு இங்கு வசித்தாள். அவள்தான் என்னிடம் சில அறிமுக கடிதங்கள் கொடுத்தாள் என்றார் பிரேம்டன். இந்த கடைசி வாக்கியத்தை அவர் மிகவும் வருத்தத்தில் சொன்னார். பிறகு உங்களுக்கு என் சித்தியை பற்றி ஒன்றும் தெரியாது இல்லையா என்று சுயத்தன்மையுடைய அந்த பெண் கேட்டாள். பெயரும் விலாசமும் தான் தெரியும் என்றார் அவர். திருமதி சாஃபில்டன் விதவையா அல்லது திருமணமானவரா என்று யோசித்தார். அந்த அறை ஒரு விதமாக ஆணின் வாழ்விடமாக தெரிந்தது. 3 வருடங்களுக்கு முன் அவர்களுக்கு அந்த பேரழிவு நடந்தது. உங்க சகோதரி சென்ற பின் என்றாள் அவள். பேரழிவு என்று கேட்டார் பிரேம்டன். இந்த அமைதியின் இடத்தில் பேரழிவு நடக்குமா என்று அவருக்கு தோன்றியது. ஒரு அக்டோபர் மாதம் ஏன் அந்த கதவு திறந்து வைத்திருக்கிறோம் என்று யோசித்திருப்பீர்கள் என்று அவள் ஒரு பெரிய பிரெஞ்சு கதவு புல்தரையை நோக்கி இருந்ததை சுட்டி காண்பித்தாள். இந்த மாதத்தில் வெப்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கும் பேரழிவிற்கும் என்ன சம்பந்தம் என்றார் பிரேம்டன். அது வழியாகத்தான் 3 வருடங்களுக்கு முன்பு அவள் கணவனும் 2 சகோதரர்களும் வேட்டையாடச் சென்றார்கள். அவர்கள் திரும்பவில்லை. வேட்டையாடச் செல்லும் மைதானத்திற்கு முன் இருக்கும் சதுப்பு நிலத்தை தாண்டும் பொழுது ஒரு சகதி நிறைந்த பள்ளத்தில் விழுந்துவிட்டார்கள். ஈரமான கோடைக்காலம் சில இடங்களில் பள்ளங்களை ஏற்படுத்தின. அவர்களின் உடல்களை மீட்க முடியவில்லை. அதுதான் சோகமானது. அவளின் குரல் மனிதாபிமானத்துடன் இருந்தது. பாவம் என் சித்தி, ஒரு நாள் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நினைக்கிறாள். அவர்களும் அவர்களுடன் இருந்த சின்ன பழுப்பு நாயும் அந்த கதவினூடே வருவார்கள் என்று. அதனால்தான் இருட்டும் வரை அந்த கதவு திறந்து வைக்கப்படுகிறது. பாவம் என் பிரியமான சித்தி, அவர்கள் எப்படி வெளியே சென்றார்கள் என்று எனக்கு பல முறை சொல்லியிருக்கிறாள். அவள் கணவன் கையின் மேல் ஒரு வெள்ளை நிற மழை கோட்டுடனும் ராணி அவளின் சின்ன தம்பி பாடிக்கொண்டே பெட்டி ஏன் குதிக்கிறாய் என்று அவளை கிண்டல் செய்து கொண்டே சென்றதையும் உங்களுக்கு தெரியுமா? சில மாலை வேளைகளில் அவர்கள் கதவினுள்ளே வருவார்களோ என்ற ஒரு விதமான புல்லரிப்பு ஏற்படும். ஒரு நடுக்கத்துடன் பேசுவதை நிறுத்தினாள். தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கோரி அவள் சித்தி அறையினுள் வந்ததும் பிரேம்டனுக்கு நிம்மதியாயிற்று. வேறா உங்களை உல்லாசமாக வைத்திருந்தாளா என்றாள். அதிகமான சுவாரஸ்யமானவள் என்றார் பிரேம்டன். கதவு திறந்திருப்பதை பற்றி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று நினைக்கிறேன். என் கணவரும் சகோதரர்களும் அந்த வழியாகத்தான் வேட்டையிலிருந்து திரும்பி வருவார்கள். இன்று சேற்று பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால் என் தரை விரிப்பை அழுக்காக்கி விடுவார்கள். இந்த ஆண்களே இப்படித்தான் இல்லையா என்றாள் திருமதி சாஃபில்டன். வேட்டையையும் பறவைகளின் பற்றாக்குறையையும் குளிர்காலத்தில் இருக்கும் வாத்துக்கள் பற்றியும் பேசிக்கொண்டே போனாள். பிரேம்டனுக்கு இதையெல்லாம் கேட்க பயங்கரமாக இருந்தது. நல்லவிதமான பேச்சிற்கு அவளை திருப்ப முயற்சித்தார். அந்த பெண்மணி அவரிடம் கவனம் செலுத்தாமல் அந்த புல்வெளியையும் கதவிலுமே கண் வைத்திருந்தாள். இந்த சோகமான ஆண்டு விழாவன்று அவர் வந்தது தற்செயலான துரதிர்ஷ்டம். மருத்துவர்கள் என்னை மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்க சொல்கிறார்கள் என்றார் பிரேம்டன்.
அறிமுகமில்லாத விருந்தினர்கள் என் வியாதிகளையும் குறைகளையும் கேட்க ஆர்வமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் உணவு விஷயத்தில் அவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள் இல்லையா என்றாள் திருமதி சாஃபில்டன் கொட்டாவி விட்டபடி. பிறகு திடீரென்று விழிப்புற்றாள். பிரேம்டன் சொல்வதை கேட்டு அல்ல, இதோ அவர்கள் வந்துவிட்டார்கள், தேநீர் அருந்தும் சரியான சமயத்தில், அவ்வளவு அழுக்காக இருப்பதாக தெரியவில்லை என்றாள். பிரேம்டன் சிலிர்த்து அனுதாபத்துடன் அந்த பெண்ணை பார்த்தார். அவள் பயத்துடன் அந்த கதவுகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு குளிர்ந்த அதிர்ச்சியுடன் அவரும் அந்த பக்கம் பார்த்தார். அந்தி சாயும் வேலை வெளிச்சத்தில் மூவர் அந்த புல்வெளியை தாண்டி கதவை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். எல்லோர் கையிலும் துப்பாக்கி இருந்தது. ஒருவர் கையில் வெள்ளைக்கோட்டும் இருந்தது. அசதி உற்ற ஒரு நாயும் அவர்களுடன் வந்தது. நிசப்தமாக அவர்கள் வீட்டை நெருங்கி ஒரு கரகரப்பான குரலில் ஒருவர், பெட்டி, ஏன் குதிக்கிறாய் என்றார். பிரேம்டன் அவசரமாக தன் தடியையும் தொப்பியையும் பற்றினார். கதவு கல் பதித்த பாதை, வாயில் கதவு எல்லாம் அவர் திரும்பி செல்லும்பொழுது மங்கலாக தெரிந்தது. தெருவில் வந்து கொண்டிருந்த ஒரு மிதிவண்டிக்காரர் அவர் மேல் மோதாமல் புதர் பக்கத்தில் செல்ல வேண்டியிருந்தது. வந்துவிட்டோம் பிரியமானவளே என்று வெள்ளைக்கோட் வைத்திருந்த கதவு வழியாக வந்து கொண்டே கூறினார். கொஞ்சம் மண் இருக்கிறது, ஆனால் உலர்ந்த மண்தான். நாங்கள் வரும்பொழுது ஓடியது யார்? வித்தியாசமான மனிதர், திரு நட்டேல் என்றால் திருமதி சாஃபில்டன். தன் வியாதியை பற்றியோ பேசத் தெரிந்தவர். ஒரு மன்னிப்பு கூட கூறாமல் நீங்கள் வந்தவுடன் ஓடிவிட்டார். ஒரு பேயை பார்த்தது போல. அந்த நாயினால் இருக்கும் என்று அமைதியாக அந்த பெண் கூறினாள். நாய்களை கண்டால் அவருக்கு பயம் என்று சொன்னார். ஒரு முறை கங்கை நதிக்கரையில் நாய்க்கூட்டம் ஒன்று அவரை கல்லறைக்குள் துரத்தி ஒரு இரவு முழுவதும் தோண்டி வைத்திருந்த பள்ளத்தில் விழுந்து நாய்கள் அவரை பார்த்து உருமிக் கொண்டே இருந்ததை சொன்னார். எவரும் பயப்படும்படியானதே அது. காதர் காவியம் சொல்வது அவளுடைய விசேஷ குணம்.